சரீரம்னு ஒன்று வந்துடுத்தினால் அது சாப்பாடு தூக்கம் அவசியமாக இருக்கும். இதுபோல் என்ன, இப்போ ஒரு ஃபேன் போட்டிருக்கோம், நல்ல காற்றடிக்கிறது. அது எதனால்? சுவிட்சை போட்டதுனால காற்றடிக்கிறது, கட நல்ல காற்று வருது, சௌக்கியமாக இருக்கும். ஆஃப் பண்ணிட்டோம், அப்புறம் கூட 2-3 நிமிஷம் வரைக்கும் அந்த காற்று சுற்றி அடிச்சுட்டு அப்புறம் தான் நிற்கும். உடனே டபால்னு நின்றுடுது. ஓடிண்டே இருக்கும், டபால்னா கீழே விழுந்துருவான். ரயிலில் போயிட்டே இருக்கான்னா, படியில் இறங்குறான்னா ரயிலோடு சேர்ந்து 5 நிமிஷம் ஓடணும். பஸ்ஸில் இறங்கினான்னா அங்கேயே அதோட 2 நிமிஷம் ஓடணும். ஃபேன் ஓடிண்டே டபால் நிற்கக்கூடாது, அதோட 2 நிமிஷம் கழிச்சு தான் அது நிற்கும். அதுதான் சரீர யாத்திரா விஜது. சரீரம் உள்ள வரைக்கும் உள்ளது என்னன்னா, ஞானம் வரத்துக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் அவனுக்கு சுகதுக்கங்கள்லாம் கொடுக்கக்கூடியது. ஞானம் ஒரு பாடு பண்ணக்கூடிய சாப்பாடோ தூக்கமோ அவங்க பண்ணுற காரியமோ எல்லாமே என்னாச்சு, அது இயற்கைக்கு ஒத்து போக வேண்டியதுக்காக சரீரத்தோடு ஒத்து போகிறான். எப்படி ரயிலோட கூட 2 நிமிஷம் போகிறோமோ, பஸ்ஸில் 2 நிமிஷம் கூட போகிறோமோ, ஃபேன் இன்னொரு பாடு 2 நிமிஷம் கழிச்சு தான் அது நிற்கிறதோ. ஆனால் ஷாக் அடிக்காது. ஃபேனில் ஓடும்போது கை வச்சா ஷாக் அடிக்கும், நின்ன ஒரு பாடு ஆஃப் பண்ண ஒரு பாடு கை வச்சா ஷாக் அடிக்காது, இன்னும் நல்லா நுழுடுவது. அந்த மாதிரி மனுஷ வாழ்க்கையில் சரீரம் உள்ள வரைக்கும் ஏதாவது கர்மா பண்ணிகிட்டே தான் இருப்பான், பண்ணாத இருக்க முடியாது. அவன் ஞானியாக இருந்தாலும் சரி, அஜ்ஞானியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. ஏன் நானே கூட பண்ணிகிட்டே இருக்கேன்னு கிருஷ்ண பரமாத்மா கதையை ஆரம்பிக்கிறார். நீ சொல்கிறேன் நான் கிருஷ்ண பரமாத்மா, எனக்கு ஒன்றும் ஆக வேண்டிய அவசியமே இல்லை, நானே காரியங்களை பண்ணிகிட்டு இருக்கேனே, நான் பண்ணலைன்னா அவரே பண்ணலையான்னு பகவான் என்ன காமிச்சிட்டு, மனுஷ அவதாரம் எடுத்து என்ன காமிச்சிட்டு அவனு போய் பண்ணிட்டு தகராறு பண்ணிட்டு போயிடுவானேவோ. அதனால் நானே எல்லாம் செய்கிறேன் உனக்கு அப்படிங்கிறார் அவர்.